தலைமை நீதிபதி கவாய் மீது காலணி வீச முயற்சி நடந்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்திற்குள் கூக்குரலிட்டு காலணி வீச முயன்ற வழக்கறிஞரை காவலர்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். சனாதன தர்மத்தை அவமதிப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாது என்று கூக்குரலிட்டபடி தலைமை நீதிபதி மீது இந்த தாக்குதல் முயற்சி நடைபெற்றிருக்கிறது. விவரங்களோடு நமது தலைமை செய்தியாளர் திரு கார்த்திகேயன் நினைக்கிறார். கார்த்திகேயன், இப்ப தலைமை நீதிபதி மீது ஒரு நீதிமன்றத்திற்குள்ளாகவே இது போன்ற சம்பவங்கள் நடத்தப்படுவது அப்படிங்கிறது வியப்புக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இன்று காலை நீதிமன்றம் கூடியதுமே உச்ச நீதிமன்றத்தில் திரு பி.ஆர். கவாய் தலைமை நீதியரசர் அவர்களுடைய அமர்வில் ஒரு பல்வேறு வழக்குகளை வழக்கறிஞர் எல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த திடீரென்று ஒரு வழக்கறிஞர் அவருடைய சீட்டுக்கு அவரோட டயஸ்க்கு அருகில நெருங்கிவிட்டு அவருடைய காலனி கழட்டி விட்டு நீதியரசர் கவாய் மீது தூக்கி எறிய முயற்சி மேற்கொண்டார். அப்போ அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் நல்ல வேலையாக கடைசி தடுத்து நிறுத்தி அவரை வெளியே அழைத்து சென்றார்கள். அப்போ வெளியே அழைத்து செல்ல முயற்சி செய்த பொழுது சனாதன் காப்மான் நகி சகிங்கே, அதாவது சனாதனத்தை அவமதிப்பதை பொறுத்து கொள்ள முடியாது என்று கூக்குரலிட்டபடி வெளியே சென்றார். அவர் அழைத்து செல்லப்பட்டார். அப்போ இதன் என்ன காரணம் என்று பார்த்தால் இதற்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்பு வந்த ஒரு வழக்கு தான். இதற்கிடையில் இந்த சம்பவம் நடந்த உடனே அதை பெரிதும் பொருட்படுத்தாத தலைமை நீதியரசர் பி.ஆர். கவாய் அவர்கள் இது போன்ற விஷயங்கள் என்னை பாதிக்காது, நாம் தொடர்ந்து வழக்குகளை பார்ப்போம் என்று அவர்கள் தொடர்ந்து இன்றைய நீதி வழங்கும் பரிபாலன பணிக்கு அவர்கள் தொடர்ந்தார்கள். ஆனால் இந்த பிரச்சனைக்கான காரணம் என்று பார்த்தால் சில வாரங்களுக்கு முன்பு கஜுராஹோவில் இருக்கக்கூடிய ஒரு விஷ்ணு கோயில், அதில் ஒரு தலை இல்லாத ஒரு 7 அடி விஷ்ணுவனுடைய ஒரு சிற்பம் இருக்கிறது. அதை புனரமைக்க வேண்டும் என்று ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கை விசாரிக்க மறுத்த தலைமை நீதியரசர் பி.ஆர். கவாய் அவர்கள் இது உகந்ததல்ல என்று சொல்லிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் இதை போய் நீங்கள் வேண்டுமென்றால் உங்களுடைய கடவுளுடையமே கேட்டுக்கொள்ளுங்கள், போய் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை அதோட முடித்து வச்சுட்டார். அது என்ன ஒரு புராதன சின்னம், ஒன்றிய அரசினுடைய ஏஎஸ்ஐ அவர்கள் எல்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு இடம் அது. அதனால இதை இந்த பெட்டிஷனை ஏற்க மறுத்து கடவுளுடமே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அதை விசாரிக்க மறுத்து விட்டார். அப்போ இவருடைய அந்த கருத்து என்பது ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியது. இவர் கடவுளுக்கு எதிராக பேசிவிட்டார் என்றெல்லாம் பெரிய அளவிற்கு கூக்குரலிட்டார்கள். சனாதனத்தை மற்றும் இந்து மதத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் அந்த வலதுசாரி ஆதரவு ஓட்டமும் பெரிய அளவிற்கு அது கருத்தெல்லாம் தெரிவித்தார்கள். இதன் தொடர்ச்சியாக பின்பு ஒரு நிகழ்வில் பேசிய நீதியரசர் பி.ஆர். கவாய் அவர்கள் தன்னுடைய கருத்திலிருந்து பின்வாங்க போவதில்லை, ஆனால் நான் எல்லா மதங்களையும் மதிப்பவன், எல்லா மதங்களிலும் எனக்கு நம்பிக்கை கொண்டு மதிப்பவன், ஆனாலும் என் கருத்தை நான் பின்வாங்க போவதில்லை. நான் எந்த ஒரு கடவுளையோ எந்த ஒரு மதத்தையோ இழிவுபடுத்தும் நோக்கோடெல்லாம் அதாவது கருத்துக்கள் எல்லாம் பேசப்படவில்லை. அது தவறாக இது போன்ற சமூக வலைதளங்களில் சித்தரிக்கப்படுகிறது என்ற தெளிவை கொடுத்தார். இருந்த பொழுதும் இந்த கருத்து வலதுசாரி ஆதரவு மட்டத்தில் ஒரு பேசுபொருளாக இருந்து கொண்டு வந்தது. ஆனால் அது பெரிய அளவிற்கு கவாய் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. இதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று இது போன்ற ஒரு நிகழ்வு, விரும்பத்தகாத நிகழ்வு உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசனுடைய நீதிமன்றத்தின் உள்ளேயே இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. இது ஒரு இன்டாலரன்ஸ் என்று சொல்லுவோம், சகிப்புத்தன்மை குறைந்து போயிருக்கிறது என்பதனுடைய எதிரொலியாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசர் ஒரு கருத்து தெரிவித்தால் கூட அந்த கருத்தை கூட ஏற்க தயாராக இல்லாமல், அதுவும் நீதிமன்றத்துக்குள் நடந்த ஒரு விவாதத்தை கூட ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர் மீது காலணியை வீசக்கூடிய அளவுக்கு ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத நபர்களாக இந்த வலதுசாரி ஆதரவு வட்டம் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இது வெளிக்காட்டுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.